ஹே ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா புளிச்சக்கீரை கடையலுங்க. இது ரொம்பவும் ஹெல்த்தியானதுங்க, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம தேவையான கீரை எடுத்துக்கிறோம். இதை நல்லா அலசிட்டு 2 டம்ளர் இது கூட சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறோங்க. இப்போ இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகட்டும். நம்ம இதுக்கு தாளிப்பு சேர்க்கறது பார்க்கலாங்க. கருவடகம் எடுத்துருக்கோங்க, சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் பட்டை மிளகாய் எடுத்துக்கணுங்க, அதை நறுக்கி வச்சுக்கணும். இப்போ கீரை எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வரும். கீரையோட கலர் மாறிடுச்சு பார்த்துட்டிங்களா? இது மாறினாலே கீரை வேக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் நேரத்தில் நம்ம கீரையை எடுத்துடலாம். இதை நீங்கள் கடைஞ்சிக்கலாம் அல்லது மிக்சிலையும் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்புக்கு பார்க்கலாம். நல்லெண்ணெய் போட்டு ஊற்றிட்டுங்க, பட்டை மிளகாயை நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக ஃப்ரை ஆனோடனே நம்ம இது கூட கருவடகத்தை சேர்த்துக்க போகிறோம். கருவடகம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் கருவடகம் சேர்க்குறோம். இந்த கீரையில் வந்து இரும்பு சத்து இருக்குது அண்ட் குடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. ஸோ அதனால் நம்ம இந்த கீரையை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். அதுவும் நல்லா வதங்கணுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை இது கூட ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இதில் நம்ம கீரையை ஆட் பண்ண போகிறோம். இந்த கீரையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்பவும் ஹெல்த்தியான ரொம்பவும் டேஸ்டானதாக இருக்குங்க. இதை நம்ம தொட்டுக்கையாகவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம சாதத்து கூடயும் சேர்த்து சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ரைஸ் எடுத்துக்கிறோம். அது கூட இந்த கீரை கடையில் அது கூட நம்ம போட்டு சாப்பிட போகிறோம். நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரெசிபீஸை உங்களுக்கு கண்டினியூவாக வரதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது கூட நாங்கள் சுரைக்காய் கூட்டு வச்சுருக்கோம் அண்ட் மாம்பழம் தொட்டுக்கைக்கு வச்சுருக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதாங்க சாதத்தோட இப்படி பிசைஞ்சு நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Subscribe my channel.